வயர்வலித்து அழகு பெண் குழந்தை பிறப்புதையா பிறப்புதையா அறிவறியா வயர்வலித்து பெண் குழந்தை பிறந்த நேரம் தனித்தொகுகள் மறுத்து வந்தான் ஒப்புள்ள குடியரசா பாட்டி முழுக ஆட்டி தலையடங்க சேர ஒட்டி பட்டுக்கொண்டு தலை உணர்த்தி ஐயா பன்னீராக முகம்படி சிறு குழந்தையை பாராட்டி பக்குவமா வளர்த்து வரும் நாளையில கிடைக்க மகிழ்ச்சியாலே வெற்றிலையில் சீரிபடம் வெற்றிலையில் சீரிபடமோ செலவழிப்பார் வெற்றிலையில் சீரிபடம் விருப்பமுடன் செலவு செய்து கிடைத்த மகிழ்ச்சியாலே அந்த மக்களுக்கெல்லாம் என்னென்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அள்ளி அள்ளி கொடுக்காங்க. பெண்களை பெருத்த கடன்னு சொல்ற மாதிரி பெண் பிள்ளை வந்து பிறந்திருக்கு, குடும்ப பிறந்திருக்கு. என்ன பட்டியா கடந்தவனுக்கு ஐயா இட்லியா இருந்தாங்க தோசையா இருந்தாங்க பசிய மறந்தா போதும் நினைப்பாங்க. அதே மாதிரி 7 வருஷமா பிள்ளை இல்லாதவளுக்கு ஐயா ஆண் குழந்தை எல்லாம் இல்ல பெண் குழந்தை எல்லாம் இல்ல குழந்தை வரும் பெருமாள் கொடுத்தாரு. அதே நமக்கு பெரிய சந்தோஷம் என்று பெண் குழந்தை கண்டவுடனே பெருமகட்சியை கொண்டு மாட கொடுப்பரும் மாடத்தியா மகளை வளர்த்தார. அப்படி வளர்த்து வரும்போது பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணுமே. என்ன பெயர் கொடுக்கலாம்? நம்ம ஆதிமூல பெருமாள் ஐயருடைய அருளால் நமக்கு கிடைத்த மக. அதனால பெண் குழந்தைக்கு அவர் பேரையே கொடுக்கணும். இருந்தாலும் ஆதிமூல பெருமாள் கொடுத்தா ஐயன் தலைமையில் அடிச்ச மாதிரி ஆயிப்போம். அதனால அவர் எழுத்த மாத்திரம் முதல் எழுத்த வச்சு பிள்ளைக்கு அழகா பேர் கொடுக்கணும். என்று என்ன பெயர் கொடுத்தாங்க? அனஞ்சி அம்மா, அனஞ்சி அம்மா, அனஞ்சி அம்மா.
அனஞ்சி அம்மா அழகுடனே மகளும் பெயர் கொடுத்து நல்ல குடும்ப நம்மா பெண்கொடியும் தவம் இருந்து நல்ல தவம் இருந்து கோவிலுக்கு சென்றல்லவோ புதியத்தவன் தான் இருந்து மாறாந்தான் இருந்து மாறாந்தான் இருந்து மகள் அழகி இல்ல பெண்கொடியா அளவோடு பிறந்திருக்க நல்ல பெண்மகள் நாம பாராட்டி தீரான் அழகிய பக்குவமான மாடல் அல்ல குடும்பம் மாடத்தி அந்த பெண்கொடியும் அழகி அம்மா பெண்மகள் அளவுடனே வளர்த்துமா கடையதில விட்டோமா கடையதில விட்டோமானா பூமியில விட்டோமானா பாதம் நோகும் பாதம் நோகும் மாட அளவோடு இல்ல மாட குடும்பரும் மாடத்தையும் மகிமையோடு வளர்த்துவாரா அப்படி அனந்தி அம்மா பிறந்த நேரம் நமக்கு அன்பு பாராட்டி செல்ல தெரியுமா அழகு மகள் அனந்தியாவ ஆதரவாய் வளர்த்துவாரா மகளை தரையதில விட்டவான பூமியிலே விட்டமா நோகும் வெயிலடித்தால் விட்டமா வெயிலடித்தால் மேலி எல்லாருக்கும் மகளாகி இந்த அனஞ்சியை மாட குடும்பரும் மாடத்தி என்ற பெண்குடியும் நேர்ந்து தவமிருந்து நெய்யான் விளக்கரித்து கோவிலுக்கு சென்று கூடிய தவமெல்லாம் இருந்து அருந்தவத்தின் பயனாக ஆதிமூல பெருமாள் ஐயனுடைய அருளினாலே அழகோடு வந்து அவதார் இந்த பிள்ளை அல்லவா அப்படி தரையில் விட்டார் மகளுக்கு தண்டை கால்கள் நோகுமே என்று பூமியில் விட்டோமானால் மகளுக்கு பொற்பாதம் நோகுமே என்று வெயிலடித்தால் விட்டோமானால் மேரி எல்லாம் இருக்குமே என்று தோளிலே தொட்டில் கட்டி துறையிலே நடைபெறத்தி மார்பிலே தொட்டில் கட்டி மடியிலே நடைபெறத்தி மகளான இந்த அனஞ்சியை இந்த மாட குடும்பனும் மாடத்தி என்ற பெண்குடியோ அப்படி இரண்டு பேரும் ஒன்று கூடி இரண்டு பேரும் ஒன்று கூடி ஒன்று கோடி அவளை இன்பமோடு வளர்த்துவாரா வளர்த்து
அப்படி வளர்த்து வரும் நாளையில அனந்தியம்மா பெண்கொடிக்கு ஒரு வயதாம் இரு வயதாம் மொத்தம் ஒன்றாவது வயதில் அனந்தியம்மன் மூன்று விளையாடுவாள் இரண்டு நல்ல வயதாக்கே இரண்டு நல்ல வயதுமாக்கே இருந்து விளையாடுவாள் வயது தள்ளி மாட நல்ல குடும்ப மாடத்தி பெண்கோடியா மன்னவரும் தெரியுமா மகளான அனஞ்சிக்குத்தான் நீரக்க வேணும் அது அத்தாளன் நல்லூரில ஆதிமூல பெருமாளையன் வாசலில மகளத்தானே கொண்டு வந்து முடியிறக்கி காதோங்குத்தி ஐயரை காதோங்குத்தி காது கேட்டா மகளாக இருந்த அனஞ்சிக்கு ஒன்றாவது வயது ஓந்து விளையாடும் பருவம் அவளுக்கு இரண்டாவது வயது இருந்து விளையாடக்கூடிய பருவம். இந்த அனஞ்சி அம்மாளுக்கு 3 வயசாச்சு. சரி, அப்படி இருக்கும் தருணத்துல மாட குடும்பரும் மாடத்தையும் பார்த்தா நம்ம நேர்ந்து தவம் இருந்து நெய்யால் விளக்கரித்து கோவிலுக்கு சென்று கொடிய தவம் இருந்து பெற்ற மகா யாரு? இந்த அனஞ்சியம்மா. அதனால நம்ம ஆதிமூல பெருமாளையும் வாசல்லே நம்ம பிள்ளைக்கு முடி எடுக்கணும், காது குத்தணும் அப்படின்னு இந்த மாட குடும்பரும் மாடத்தையும் மகளாகி இல்ல அனஞ்சிய அப்படியே பிள்ளைய தோல்ல போட்டுக்கிட்டு சரி அத்தாள நல்லூரிலே வந்து ஆதிமூல பெருமாள் ஐயன் வாசலிலே வந்து அனஞ்சி அம்மாள் இல்ல பெண்குடிக்கு 3 நல்ல வயதில 3 நல்ல வயதில மகளுக்கு முடியிறக்கி காது குத்தி முடியிறக்கி காது குத்தி முடியிறக்கி காது குத்தி காது ஒத்தி கடுக்கமிட்டு காது ஒத்தி கடுக்கமிட்டு கடுக்கமிட்டு கைக்கு தங்க காப்பணிந்தா கைக்கு தங்க காப்பணிந்தா கைக்கு தங்க காப்பணிந்தா காப்பணிந்தா கைக்கு தங்க காப்பணிந்து அறையிலிட்ட அரணாடும் அறையிலிட்ட அந்த அடிமேல் முருக அந்த அடிமேல் முருக
மேல்மூறு அழகிக்கு நாடு நல்ல வயதா நடந்தோடி விளையாடுவாள் 5வது வயது தன்னில் அறியாத பருவ அம்மா வளர்ந்து வருங்காலும் 4வது வயது நடந்து விளையாடும் பருவம் 5வது திருவயது அறியாத பருவம். அப்படி சீரோடும் இறப்போடும் செல்வ செழிப்போடு அண்ணார் அவர்களோடு இசக்கி முத்துப்பாண்டியன் அவர்களோடு ஐயா ரமேஷ் பாண்டியன் அவர்கள் சார்பாக இந்த மகா சபையிலே அவர்கள் நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாகவும் அடுத்தபடியாக நாதஸ்வர சக்கரவர்த்தி தேசமெல்லாம் பெயர் வழங்க நமது திருக்கோளூர் நல்லகரத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய உயர்திருவாளர் ஐயா சுடலையாண்டி கம்பர் அவர்கள் ஐயா அவர்களுடைய திருநாமத்திற்காக இந்த மகாசபையிலே அவர்கள் நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக அன்பு பாராட்டி இருக்கிறார். அன்னார் அவர்கள் அன்னார் குடும்பத்திரம் வழிவழி வம்சம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் மாமன் மைத்திரமார்கள் பெண் எடுத்த இடம் கொடுத்த இடம் எடுக்க போற இடம் கொடுக்க போற இடம் என்று என்றைக்கும் தாயார் ஆனந்தி அம்மாருளால வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் கோடி மனைவி நல்ல மக்களோடு மனைவி நல்ல மக்களோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் செய்யும் தொழில் நடக்க வேண்டும். சிரஞ்சீவியா கோவிலுக்கு வந்த மக்கள் கோடி கோடியா அவர்களுக்கும் தாய்மாரெல்லாம் அனந்தி அம்மா அருளா அவர்கள் பூங்கோடும் பொருட்டோடும் இன்னைக்கும் புகழோடும் மஞ்சளும் குங்குமம்மா மஞ்சளும் குங்குமம்மா மகிழ்ச்சியோடும் சொல்லி வாழ்த்தும் போது அதோடு இந்த மகாசபையிலே நமக்கு அன்பு பாராட்டி செல்ல தெரியுமா நாடெல்லாம் உயர் வளர்ந்த நம்ம நந்தந்தட்ட நகரத்துல சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய செல்போன் அன்பளிப்பு இல்ல நீ வேற செல்போனை நமக்கு அன்பளிப்பா தந்துட்டாங்க. நாடெல்லாம் உயர் வளர்ந்த நந்தந்தட்டை நகரத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய டி அனஞ்சி பாண்டியன் அனஞ்சி அம்மா பேரை கொண்ட டி அனஞ்சி பாண்டியன் ஏ ஜெயா அவர்கள் அவருடைய அன்பு மகன் தலவாய் உமா சங்கர் அவரோட ராஜலட்சுமி பேரன் பேத்தி அருள் மணிகண்ட பவித்ரா அக்ஷயா முசோ அஞ்சலி அன்பு ஆதர்ஷினி முப்புடாய் ஆக அவர்கள் குடும்பத்தின் யார்வாங்க அனந்தி அம்மாளுடைய செல்ல வேண்டும் பெருமா. ஆக அவருடைய தங்க திருகரத்தினால் அவர்கள் நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக அள்ளி பணம் கொண்டு வந்து அன்பளிப்பு செய்ததால் குடும்பம் போல இளைஞர் அழுது போல்வர்கள் ஓட்டி போலே அல்ல சொத்து முடியாம வாழ வேண்டும் ஆயிரங்களுடைய ஈஸ்வரியா அழகிய மாறுடா
வாழையடி இவர்களெல்லாம் வாழ வேணும் அழக வேணும். கொண்டு அனந்தியவர் நல்ல வயதாட்ட அறியாத பருவம் ஐயாவது திருவயதில் என்ன கொண்டார் தாய் தகப்பன் ஆடந்த குடும்பனும் நடத்தி பெண்கொடியும் என்னாக எண்ணமெல்லாம் எண்ணினார்கள் மனமறியே மனமறியே குடும்பம் மாதத்தையும் மனதில் நினைத்தாங்க. மகளுக்கு 5 வயசு ஆயிடுது. யாருக்கு? அனஞ்சியம்மாளுக்கு 5 வயசு. தாய் தகப்பன நினைச்சாங்க நாமளெல்லாம் படிப்புல அப்படித்தான். என்ன ஆட்டை வச்சு மாட்டை வச்சு நம்மளெல்லாம் படிக்க வச்சு பார்த்தாங்க. படிப்பு ஏற வச்சது. ஆனா நம்ம அம்மாவா அனஞ்சியம்மா அப்படியா இருக்கா? அவ அழக பாத்தியா? அவ முகத்தை பாத்தியா? அவ மொழிய பாத்தியா? அவ மூக்க பாத்தியா? அவ வாய பாத்தியா? அழகா என்ன இவளை பார்த்தாலே கல்விக்கு அதிபதி சரஸ்வதியே வந்து இருந்த மாதிரி இருக்கா. படத்துக்கு அதிபதி லட்சுமி தேவி போறல்லவா இருக்கா. பகவான் பக்கத்துல இருக்கும் பார்வதி மாதிரியே இருக்காள. முப்பெரும் தேவியை உண்டு போல் வந்தது போல இருக்காள. அதனால இந்த அனல்யம்மாள நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளைக்கு படிப்பறிவு நாம கொடுத்துறோம். இந்த உலகத்துல ஒரு மனிதன் இறந்து மாண்டு போனானே ஆனால் அவனோடு செல்வது ஒன்றே ஒன்றுதான். அவன் படிச்ச படிப்பும் அவன் கற்ற கல்வி மட்டும்தான் அவங்க கூட ஒன்னா போவான். வேற எதுவுமே ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, சேர்த்து வச்ச சொத்து மாட மாளிகை வீடு வாய்ப்பு வசதி எதுவுமே கூட வராது. ஒன்னா போறது அவன் கற்ற கலையும் கல்வி மட்டும்தான் அவங்க கூட ஒன்னா போகும். இந்த உலகத்தில் யாராலும் திருட முடியாத ஒரே ஒரு விஷயமோ அந்த கல்வி மட்டும்தான். களத்துல ஓட்டுருக்கு செயினை பிடிங்கிடலாம், கையில வச்சிருக்க போன பிடிங்கிடலாம். என்ன ரோட்ல கோயில மடியில் என்னையா வச்சிருக்க அப்படின்னு பிடிங்கிடலாம். ஆனா திருட முடியாத ஒரே விஷயம் கல்வி மட்டும்தான். கல்வி மட்டும். அதுக்கு பிரயாசப்படணும், படிக்கணும், விடிய முழிக்கணும். அப்படி படிச்சாதான் அதுக்குரிய மதிப்பு கிடைக்கும், புகழும் கிடைக்கும். அதை போல நம்ம பிள்ளைக்கு சொத்து சுகம்னா 2வது விஷயம் எழுத்தறிவு. எப்படியாவது நாம படிப்பறிவு பிள்ளைக்கு கொடுக்கணும். எந்த எண்ணத்தை கொண்டு வாட குடும்பம் வாடத்தையும் என்னும் தருணத்தில் அதோடு இன்னும் மகாசபையிலே நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமா, அதாவது காக்கநல்லூர் நல்லகரத்தில் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய செல்ல சிரிமான் பூமான் கணவன் என் புறமாட சுவாமியினுடைய வரிக்காரர் அன்பும் ஆதாபாதம் நிறைந்த உயர்தருவாளர் ஐயா நாராயணன் அவர்கள். ஐயா அவர்களுடைய தங்க திருகரத்தினால இந்த மகா சபையிலே அவர்கள் நமக்கு 101 ரூபாய் 101 கோடியா அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கிறார். ஆக அன்னார் அவர்கள் நான் குடும்ப உறவத்திரங்கள் எல்லாம் என்று என்னைக்கும் ஐயா ஆசக்காரம் சர்க்கார
பரவேசம் திருவையாலே பரகாலம் வாழவே ஆயிரம் கண்ணுடையா அகிலாண்ட ஈஸ்வரியா அரஞ்சி அம்மா அருளாலே அரஞ்சி அம்மா அருளாலே இன்றைக்கு ஆனந்தமா வாழ வேண்டும். தொழில் இறக்க வேண்டும் சிரஞ்சீவியா வாழ வேண்டும். எந்த முகம் போனாலும் தங்க முகம் காண வேண்டும். கோவிலுக்கு வந்த மக்கள் கோடி கோடியா உயரணும். மறைமுருகன் ஜன்னதி போல் அந்த மறைமுருகன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்திக்கொண்டு மாட குடும்பம் ஆடத்தியம் 5வது திருவயதில் அழகு மகனாய் இந்த அனஞ்சி அம்மாள அவ அம்மாள இல்ல அனஞ்சிய 5வது திருவயதில பள்ளிச்சாலையிலே கொண்டு படிக்க வைக்க வேண்டுமே என்று நான் பார்த்து தினம் குறித்து நல்ல வெள்ளிக்கிழமையில நல்ல பெண் கோடிய வயதில அப்படியா படிக்க வைக்க குடும்ப மானத்திவன் கோடியோ 2 பேரும் 1 கோடி 1 கோடி அப்போ என்ன செய்வாரா ஆடத்தியானவள். ஆமா, சரஸ்வதி பூஜை கழிந்த மறுநாள் ஆயுத பூஜை விஜயதசமி. எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொட்டா தொட்டது. ஆமா, அது மாதிரி ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடம் சேர்க்கணுமானா அதுக்கு தகுந்த நாள் பார்த்து தான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். சரஸ்வதி பூஜை கழிந்த மறுநாள் ஆயுத பூஜை விஜயதசமி அன்னைக்கு நம் மாட குடும்பமும் மாடத்தையும் பெற்ற மகளாகிய இந்த அனந்தியம்மாளை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு அப்படி இருக்கும் தருணத்தில் நமக்கு அன்பு பாராட்டிய செலுத்தினார் என் ஆதக்கார வேழக்கார அண்ணாவி பரவேசக்கார சுவாமியுடைய அருளும் துணையோடு வாழ்ந்து வரக்கூடிய செல்லச்சியம்மா. ஆமா, ஆர்த்தியா ஆர்த்தி அவர்கள் அவருடைய தங்க திருகரத்தினாலே சரி என் பரவேசக்கார சுவாமி அருளும் துணையோடு வாழ்ந்து வரக்கூடிய அண்ணார் அவர்கள் அவருடைய குடும்பத்தின் சார்பாக சரி அவர்களும் நமக்கு எவ்வளவுனா 105 ரூபாய் 105 கோடியாக அன்பு பாராட்டி இருக்கார்கள். தப்பாக்கள் வைக்கானதான் பார்த்தேன். அண்ணார் அவர்கள் எல்லாம் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் எந்த எல்லைக்கும் என் பரவேசக்காரனுடைய அருளாலே அண்ணாபி பரவேசக்கார வாழ வேண்டும். எந்த முகம் போனாலும் ஐயனே எந்த முகம் அவர்கள் முகம்
கோடி அவர்கள் உயர்ந்தோங்கி அடங்கி அம்மா அருளாலே என்றைக்கும் ஆனந்தமா குடும்பனுமா மாடத்தீ வெண்கோடியும் ஆசானிடம் கொண்டு வந்து அழகு மகளை பள்ளிச்சாலையில் படிக்க வைத்தார். ஆசானிடம் கொண்டு வந்து வள்ளிச்சாலை அணங்கி அம்மா தந்ததோரு திருமகள் நான் அழகோடு படித்து வார படிக்காத பாடமெல்லாம் படித்து வார அணங்கி அம்மா ஏற்பட்ட மாட குடும்பம் ஆனத்தையும் மகளாகி அணங்கிய பள்ளிச்சாலையிலே சேர்ந்தார். 5வது திருவள்ளுவர். ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு ஏற்ற வயசு 5 வயசு 6 வயசு. அந்த காலத்துல இந்த இடது கை வலது நுனிக்காக தொடணும். என்ன அப்படி இடது கால நுனிக்காக தொட்டாத்தான் பள்ளி கொடுத்தக்குள்ள சேர்ப்பாங்க. இல்லன்னா பிள்ளை வளரலையா, ஒரு வருஷம் போட்டோம், அடுத்த வருஷம் பாப்போமா. இப்ப அப்படியா? 1 வயசு 1.5 வயசு கூடனா 2.5 வயசு தாண்ட மாட்டேங்குது. அப்பதான் அம்மானே பேச ஆரம்பிக்கு. உடனே அமைக்கி கொண்டு கோழிக்குள்ள அடைச்ச மாதிரி பள்ளிக்கூடத்துல ஒண்ணு சேர்த்து. அந்த காலத்துல அப்படி அப்படி கைய கொண்டு தொட சொல்லுவாங்க, காது எட்டணும். இல்லன்னா பள்ளிக்கூடத்துல சேர்க்க மாட்டாங்க. இப்போ LKG UKG PKG என்னெல்லாமோ வந்துடுதுடா. இப்போ வருஷத்துக்கு 1 கிலோ கிட்ட இருக்கு. அப்ப வீடு விடா வாத்தியார் போய் பிள்ளைகளை அடிச்சு எடுத்துட்டு போறாங்க. வந்தா எங்களுக்கு வேலை வரும்டா. ஐயா என் ராசா என் மவராசா நல்லா இருப்பப்பா, நீ பள்ளிக்கூடம் வாயா அப்படின்னு வாத்தியார்லாம் கூட்டு போனது ஒரு காலம். இப்போ கட்டுக்கட்டா நோட்டை வச்சுக்கிட்டு அட்மிஷன் காத்து கிடக்காம கிடைக்க மாட்டேங்குது. வருஷத்துக்கு 1 கிலோ கிட்ட இருக்கு. என்ன செய்ய ஏத்த வீட்டுக்காரன் என்ன பெரிய பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடத்தை ஒட்டி சேர்த்திருக்கான். சேர்த்திருக்காங்கன்னு சொன்னா அவர் பெரிய தாசில்தாரு, அதனால வருமானம் கூடுதல், பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்காரு. இவன் அன்னாட காட்சி தானே, கூலி வேலைக்கு போனா தான் குடும்பம் நடத்த முடியும். இவனு என் பிள்ளை என்ன குறைஞ்ச பிள்ளையா, பிள்ளை மொத்தம் அங்க பிடிக்கி என் பிள்ளை அங்க சேர்க்க முடியா அப்படின்னு கொண்டு போய் சேர்த்திருக்கான். 1 மாசம் தான் ஆகுது. என்ன இதே போல இடம் கிடந்து எத்தனை வேலை பண்ண அந்த முக்கூர்னையும் வித்துட்டான். 1 மாசம் தான் இருக்கு. என்ன பணம் படைச்சவன் அவன் வசதிக்கு தக்கலாம் பிள்ளைய கொண்டு எங்கேயாச்சும் நமக்கு என்ன உண்டோ அதுக்கான தகுந்தவரும் பார்க்கணும். என்ன ஏன்னா கல்வி அந்த அளவுக்கு வியாபாரமா மாறி போச்சு. வியாபாரமா கூடிட்டு அந்த காலத்துல இலவசமா சொல்லி கொடுத்தது ஒரு காலம்.
வீடு வீடா போய் பிள்ளைகளை கூட்டு வந்து உட்கார வச்சு ஒழுங்கா படிங்கடான்னு வாத்தியார் எல்லாம் பாடம் நடத்துறது ஒரு காலம். எல்லாம் பணம் தான் முக்கியம். பணம் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் சரஸ்வதியா போய் உட்காரலாம். அப்படி போய் இருக்க அதோட இந்த மகான சபையிலே நமக்கு அன்பு பாராட்டிய செல்ல தெரியுமா பஞ்சாயத்து தலைவராக திறம்பட பணியாற்றி வரக்கூடிய உயர் திருவாளர் ராணி சுப்பிரமணியன் அவர்கள்